Hi guys, welcome back to my channel. So, if you are the first time பார்க்கறீங்கன்னா my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு clean girl makeup look தான் பார்க்க போறோம். எனக்கு பேசிக்கா வந்து clean girl makeup போடுறது ரொம்ப பிடிக்கும். நீட்டா இருக்கும் and ரொம்ப எஃபோர்ட் போடாத மாதிரி இருக்கும். So, அது பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். First clean girl makeup பாத்தீங்கன்னா நிறைய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அது தெரியக்கூடாது வெளியே, அந்த மாதிரி தான் இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், பட் ஸ்டில் கொஞ்சமாக கையில் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என் மேப்ளினோட கன்சீலர் ஷேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கொஞ்சமாக நான் கையில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஆக்சுவலாக இது கொஞ்சம் மெஸ்ஸி ப்ராசஸ் தான், பட் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் வேணால் எடுங்க, கொஞ்சம் லிக்விடியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது பேசிக்காக வந்து ஸ்கின் டென்ட் மாதிரி இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கவரேஜ் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயர் போட்டேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஸ்கின் டென்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலரோ கொஞ்சம் ஃபவுண்டேஷனோ ஏதாவது எடுத்துகிட்டு நல்லா வந்து உங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லைனா வந்து ஏதாவது லிக்விட் பேஸ்டில் க்ரீம் மாய்ஸ்சரைசர் வச்சுருந்தா கூட ஓகே, அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கின்ல வந்து நல்லா சிட் ஆகும், தனியாக தெரியாது. அதனால தான் நான் ஸ்கின் கேரோட மிக்ஸ் பண்ணி போடுறது. வந்து ஸ்கின் ஆயில் ஆகும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுடர் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஐப்ரோஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ளீன் கேர்ள் அந்த மாதிரி லுக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் யூஸ்வலாகவே ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப எஃபர்ட் போட்ட மாதிரியே இருக்காது, அதே டைம் வந்து ஐப்ரோஸ் நல்லா ஃப்ளஃபியாக அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது மார்ஸோட லிக்விட் ப்ளஷ், இட்ஸ் இந்த ஷேட் டான். ஸோ இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பில்டபிள் தான், ரொம்ப லைக் பளிச்சுன்னெலாம் தெரியாது. ஸோ நான் இது லைட்டாக எடுத்துகிட்டு என்னோட ஐலிட்ஸ் மேலே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, போட்ட மாதிரியே இருக்காது, பட் ஸ்டில் ஒரு பிக்மெண்ட் இருக்கும். இது ரொம்பலாம் வெளியே அப்படியே எப்படி சொல்கிறது, இது ரொம்ப வெளியே வந்து பளிச்சுன்னு தெரியாது, ஒரு மாதிரி சட்டிலானது. ஸோ நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி பீச் அந்த ஷேடில் தான் இருக்குது. நான் ஐலிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளஷ் போட்டிருந்தேன். நான் வந்து இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு சும்மா இப்படி டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அதில் இருக்கும். இதில் ப்ரௌனோ இல்லை நீங்கள் பிங்க் அந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதுவுமே எடுக்கல, இதில் ஆல்ரெடி இருந்ததை வச்சு சும்மா. சப்போஸ் உங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ வுட் சஜஸ்ட் ஒரு மாதிரி இந்த மாதிரி மாவ் ஷேட் போங்க. மாவ் ஷேடு இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் லைக் ஷேட் போங்க. இந்த ரெண்டு ஷேடில் ஏதாவது ஒரு ஷேட் எடுத்துகிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the most important step, ஐலாஷ் கர்ல் பண்ணிக்கோங்க. ஸோ ஐலாஷ் கர்ல் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் கிட்டக்க காமிச்சாலே தெரியுது, இது கொஞ்சம் லிஃப்ட் ஆகிருக்கும், இது கொஞ்சம் இருக்காது. கர்ல் பண்ணாலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐலாஷஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுக்கப்புறம் மஸ்காரா போட போகிறேன். நான் லைட் கோட் ஆஃப் மஸ்காரா தான் கொடுக்க போகிறேன். ஐலைனர் போடுறீங்கன்னா ஜஸ்ட் லைக் ரொம்ப மெலிசாக போடுங்க. நான் ஐலைனர் போடலை, இதே மாதிரி விட போகிறேன். நான் வந்து இதுக்கு வந்து 2 ஷேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக லிப்ஸ்டிக்கு. ஒன்று வந்து நியூட் ப்ரௌன் வந்து நீங்கள் ஜஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் ப்ரௌன் போடுறேன். இந்த மாதிரி நியூட் ப்ரௌன் போட்டால் கூட ஒரு க்ளீன் அந்த லுக் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளாஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நான் கொஞ்சம் க்ளாஸ் போட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அப்படியே ஈவனாக தெரியும்.
பார்க்க வந்து கொஞ்சம் அந்த கிளாஸ் இருந்த மாதிரி இருக்கும், அதே டைம் நேச்சுரலாக சட்டலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஐலைனர் போடுறீங்கன்னா ரொம்ப மெலிசா போடுங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு விங்ஸ் மாதிரி மட்டும் வரைஞ்சிக்கோங்க. மேக் ஷுர் அது வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கிற மாதிரி. நான் என்னோட நேச்சுரல் ஐயோட ஷேப்லேயே வந்து ஒரு லைனர் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐலைனர் வைக்கணும்னா இந்த மாதிரி வைங்க, இல்லைனா வந்து ரொம்ப அந்த லைனே ஃபாலோ பண்ணி சின்னதாக வைங்க, பெருசாக வைக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். Silence in the background, violence in your eyes now. Remember that time you brings us to the end of the video. I hope you like it. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேசி கேர்ள், ஒரு க்ளீன் கேர்ள் மேக்கப் தான் நான் பண்ணியிருக்கிறது. இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ், பட் ஸ்டில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது அண்ட் ஃபேஸ்லேயுமே வந்துட்டு அந்த க்ளோ கொடுக்கறது, அதுதான் இதோட கீ நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and press the bell icon next to it. And don't forget to follow me on Instagram. I'll see you in the next video. Tata, bye bye.